ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். பூனை குறுக்க வந்த அபசகனம் அப்படிலாம் சொல்லுவாங்க. எங்கள் மாங்காடு வெள்ளீஸ்வரர் கோயில் வந்து பாருங்கள், கோயிலுக்குள்ளே சுற்றி பூனைங்க தான் இருக்கும், குட்டி குட்டியாக வெள்ளை கலரில், கருப்பில், ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில். அது பாட்டும் சுற்றி திரியும். ஸோ சூப்பராக இருக்கும். அது எங்கே வேணாலும் உட்காந்துட்ருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி தீபாவளி நோன்பு, அமாவாசை நோன்பு ரெண்டுமே எடுப்பாங்க. அமாவாசை 2 பட்டு வருது. எங்கள் வீட்டில் அமாவாசை நோன்பு. ஸோ தீபாவளின்றதை தாண்டி நோன்பு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். ஸோ கோவிலுக்கு வந்து நோன்பு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நோன்பு சட்டி இது பார்த்திங்களா, எங்கள் மாமியார் இருந்தது. எங்கள் அம்மா இருந்தால் தலை தூக்கிட்டு வந்தால் இப்படி வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ தலை வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போனோம் அப்படின்வாங்க. அந்த நோன்பு சட்டிக்குள்ளே வந்து நிறைய பழங்கள், நோன்பு கயிறு, அதிரசம், அதுக்கப்புறம் அந்த நோன்பு சாமான் ஒன்று விற்கும், கண்ணாடி, கருப்பு வளையல், குட்டி குட்டியாக சீப்பு, கட்டை சீப்பு, அதெல்லாம் வச்சு கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு போனோம். சில பேர் வீட்டிலையே செய்வாங்க. குழவியை வந்து நல்லா மஞ்சள் தடவி அம்மனாக பாவித்து செய்வாங்க. சில பேர் கோயிலுக்கு போவாங்க. நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு நோன்பு எடுத்துகிட்டு வர பழக்கம் தான் எங்களுக்கு. மாங்காடு புது வீடு வந்ததுலேருந்து வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது ஏன்னு தெரியல, அவர்கிட்ட தான் அமைஞ்சிருக்கு எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பசங்களுக்கு வர ஒர்க் அப்படின்றதுனால காலையிலே போயிட்டேன் கோயிலுக்கு நோன்பு சட்டி எடுத்துகிட்டு. மழையான மழை ஃப்ரெண்ட்ஸ், சரியான மழை. கொஞ்சம் கூட மழை நிற்கலை. அந்த மழையில் கோவிலை சுற்றி வர்றதுக்குள்ளே பொறுன்னு ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா அப்படியே வழுக்குது. கோயில் இருக்கக்கூடிய கீழே இருக்க தரையெல்லாம் குட்டி இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அட்டகாசம். அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. தண்ணி கொட்ட கொட்ட அது தண்ணியில் காலை வச்சு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோவில் அப்படிங்கிறது வந்து மனசை நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் குடும்பத்தோடு போயிட்டு இந்த மாதிரி நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நம்ம குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நமக்கு மனசுக்கும் நிறைவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது நினச்சதெல்லாமும் நமக்கு கை கூடுன்ற நம்பிக்கையும் வரும். அதனால் மேக்ஸிமம் கோயிலுக்கு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தோடு போகிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ எல்லா சன்னதியும் பொறுமையாக சுற்றிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு பூ வச்சுட்டு வந்தோம். கடைசியில் சண்டிகேஸ்வரர்கிட்ட வந்து சிட்டிகை போட்டு ஒரே அப்பாவும் பொண்ணும் விளையாட்டு. அதுக்கு சிட்டிகை போடவே தெரில, இப்படி பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் என் கூட சமத்த சாமி கும்பிட்டுச்சு. அட்டகாசம் பண்ணாலும் சாமி எங்கெல்லாம் கும்பிடணுமோ அங்கெல்லாம் கும்பிட்டுது. கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ண முடியல, அவ்வளோ தண்ணி. அப்படியே தொட்டு மட்டும் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. பத்தாக்குறைக்கு கோழி வேறு. எப்போ வெள்ளீஸ்வரர் கோயில் போனாலும் இங்கே இந்த சைடில் வந்து ஒரு சிவன் இருப்பார், சனீஸ்வரன் பக்கத்தில். அவரையும் வந்து சுற்றிட்டு சனீஸ்வரனையும் சுற்றிட்டு தான் வருவோம். நல்ல மழை. சரி கோவிலில் பிரசாதம் கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணோம். கொஞ்ச நேரத்துக்கு மேலே மழை விடுற மாதிரி இருந்தது. சரி ஓகே, இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து தீபாராதனை பண்ணிவிட்டு வீட்டில் வந்து நம்ம சாப்பிட வர வைக்கணும். பசங்களை சாப்பிட்டுட்டு கிளம்பணும். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். காமாட்சி அம்மன் கோயில் வந்தீங்கன்னா வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு போங்க. இது வந்து புதன் ஸ்தலம். நம்மளுடைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் எந்த அளவுக்கு இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து இந்து அறநிலைத்துறையினுடைய இதில் இருக்கிறது தான், கண்ட்ரோலில் இருக்கிறது தான். ஸோ மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.